வணக்கம். ஒரு நிமிஷம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அரசு வேலையில சொல்லப்போனா ஒரு 20 வருஷமா இருக்கீங்க. 20 வருஷம். ஆமா. உங்க கூட வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் அடுத்தடுத்த பதவிக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல. காரணம் கேட்டா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கிற விதிமுறைகளை நாங்க இன்னும் உருவாக்கலன்னு உங்க மேலதிகாரிங்க சொல்றாங்க. இத கேட்டா எப்படி இருக்கும்? கோவத்தை விட ஒரு விரக்தி தான் வரும். நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம் இதுதான். இது வெறும் லீசம்மா ஜோசப்னு ஒருத்தரோட கதை இல்ல. இது ஒரு அமைப்புக்கு எதிரான போராட்டம். ஆமா, இது அதிகார மந்தநிலைக்கு எதிரா ஒரு தனிநபர் நடத்தின ஒரு பெரிய போராட்டம். இந்த வழக்கு ஆவணங்களை நாங்க படிக்கும்போது அதிகார வர்க்கம் எப்படி சட்டத்தோட நோக்கத்தையே சில சமயம் சிதைக்க முயற்சி பண்ணதுன்னு தெரியுது. உண்மையிலே லீசம்மா ஜோசப்போட கதை ரொம்ப சிம்பிள். 1996ல கருணை அடிப்படையில கேரள காவல்துறையில ஒரு கிளர்க்கா வேலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு இளம் பிள்ளை வாதத்தால 55% ஊனம் இருந்திருக்கு. ஆமா. பதவி உயர்வுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட் பரீட்சையிலையும் பாஸ் பண்ணியும் வருஷங்கள் ஓடுதே தவிர ப்ரொமோஷன் மட்டும் வரவே இல்ல. அதனால அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல், அதாவது நிர்வாக தீர்ப்பாயம், அவங்க கோரிக்கையை நிராகரிச்சிடுது. என்ன காரணம் சொல்லி? 1995ல வந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம், அது நேரடி நியமனத்துக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு தருது, பதவி உயர்வுக்கு இல்லன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகள்ல பதவி உயர்வுலயும் இடஒதுக்கீடு உண்டுன்னு சொல்லிருக்கு. அப்புறம் எப்படி இந்த வாதத்தை அவங்க வைக்க முடியும்? இதுதான் இந்த அதிகார வர்க்கத்தோட உத்தி. சட்டத்துல இருக்கிற வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமா வளைக்க பாப்பாங்க. ஆனா கேரள உயர்நீதிமன்றம் இதை ஏத்துக்கல. ஓகே, அரசு என்ன வாதங்களை வச்சது? அவங்க கிட்ட வேற என்ன தந்திரம் இருந்துச்சு? அவங்க கிட்ட 2 முக்கியமான வாதங்கள். முதல் வாதம் எப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த பதவிகள் பொருத்தமானதுன்னு நாங்க இன்னும் ஒரு பட்டியலே தயாரிக்கல. என்னது? ஆமா, அந்த வேலையை முடிக்காம எப்படி பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. இது என்ன வாதம் இது? நாங்க எங்க வேலையை சரியா செய்யல, அதனால உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. நம்பவே முடியல. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இத கேட்டு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கடுமையா அரச கண்டிச்சது. நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல். என்ன சொன்னாங்க? உங்கள் தோல்வியையே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது. ஒரு பட்டியலை தயாரிக்கிறது அரசின் கட்டாய கடமை. அத நீங்க செய்ய தவறியத ஒரு காரணமா சொல்லி ஒருத்தரோட உரிமைய மறுக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. சரி, அவங்களோட அடுத்த வாதம் என்ன? அதுதான் அவங்க துருப்புச்சீட்டா நினைச்ச ஒரு வாதம். அதாவது லீசம்மா ஜோசப் கருணை அடிப்படையில வேலைக்கு சேர்ந்தவங்க. ஆமா, ஏற்கனவே அரசு அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துருச்சு. அதனால பதவி உயர்வுல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடுன்ற 2வது சலுகைய அவங்க கேட்க முடியாதுன்னு வாதாடினாங்க. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் நியாயமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துதே. ஒருத்தருக்கு எப்படி 2 சலுகைகள் கிடைக்கும்னு ஒரு கேள்வி வருமே. ஆமா, ஆனா நீதிமன்றம் இத ரொம்ப ஆழமா அணுகுச்சு. ஒருத்தர் வேலைக்கு எப்படி சேர்ந்தாருன்னு இங்க விஷயமே இல்ல. பதவி உயர்வுக்காக பரிசீலிக்கப்படும் போது அவருக்கு சட்டப்படி வரையறைக்கப்பட்ட ஊனம், அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கா இல்லையா, அது மட்டும்தான் கேள்வி. ஓ, அப்போ வேலைக்கு சேர்ந்த விதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. துளி கூட சம்பந்தம் இல்ல. வேலைக்கு சேர்ந்த விதத்தை காட்டி பாகுபாடு காட்டுவது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், இது சலுகை இல்லன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஆக எல்லா வாதங்களும் தள்ளுபடி. இறுதி தீர்ப்பு லீசம்மாவுக்கு சாதகமா வந்துருச்சு. ஆமா, அவருக்கு முன்தேதியிட்டு பதவி உயர்வு, பணப்பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்க உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேரள அரசுக்கு ஒரு பெரிய உத்தரவும் போட்டாங்களே. ஆமா, 3 மாசம் டைம் கொடுத்து எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு ஒரு தெளிவான உத்தரவு. இந்த தீர்ப்புல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியமானது. அதாவது அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, நிர்வாக தாமதம் அப்படிங்கிறது உங்க உரிமைய மறுக்க ஒரு சட்ட ரீதியான காரணம் கிடையாது இல்லையா? நிச்சயமா, விதிமுறைகள் இல்லை என்பது அரசின் தோல்வி, அது உங்க பிரச்சனை அல்ல. சட்ட வல்லுநர்களுக்கும் கூட இது ஒரு முக்கியமான வழக்குன்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீடுங்கிறது வெறும் நுழைவு மட்டத்துல இல்ல, ஒரு துறையோட மொத்த பணியிடங்களுக்கும், அதாவது டோட்டல் கேடர் ஸ்ட்ரென்த்துக்கும் பொருந்தும்னு வாதிட இது ஒரு வலுவான ஆதாரம். சரியா சொன்னீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த தீர்ப்பு ஒரு மனநிலை மாற்றத்தை வலியுறுத்துது.
என்ன மாதிரியான மாற்றம்? ஒரு சமூக நலத் திட்டத்தை எப்படி மறுக்கலாம்னு காரணம் தேடுற மனநிலையிலிருந்து அதை எப்படி செயல்படுத்தலாம்னு வழி தேடுற ஒரு நேர்மறையான மனநிலைக்கு நிர்வாகம் மாற வேண்டும். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தா மட்டும்தான் லீசம்மா ஜோசப் போன்ற பலரோட போராட்டத்துக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு அமைப்பின் மெத்தனா ஒரு தனிநபரின் வாழ்க்கையில 20 வருஷத்தை எப்படி முடக்கி போடுது? இது தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனையா மட்டும்தானா, இல்ல இது ஒரு அமைப்பு ரீதியான தோல்வியா?